நாமக்கல் நேரடியா தற்போது வட மாவட்டத்துக்கு செல்லும் மிக முக்கியமான மாவட்டங்களில் ஒன்று விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் எப்பயுமே பரபரன்னு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஏன்னா போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மாவட்டங்களில் ஒன்று. மாவட்டம் பேருந்தில் வழியாக போகாமல் இருக்கவே மாட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் 7 தொகுதி மொத்தமாக இருக்கு. முதல்ல 3 தொகுதிகளை பார்ப்போம். செஞ்சி, மயிலம், திண்டிவனம் என்ற 3 தொகுதிகள். செஞ்சியில திமுக கோட்டை என்பார்கள். இந்த முறையும் திமுக. மயிலம் எப்படி இருக்கு? மயிலம் திமுக, அதிமுக. இந்த முறையும் அதிமுக. திண்டிவனத்திலேயே மாற்றம் இருக்குமா? திமுக அதிமுக இழுபறி. மாற்றம் இல்லைங்க, இழுபறி இருக்குன்னு வந்திருக்கு. சரி, முதல் 3 தொகுதியை பார்த்தா அடுத்த 4 தொகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருக்கோவிலூர் கடந்த முறை பொன்முடி வென்ற தொகுதி. வானூர், விக்கிரவாண்டி, விழுப்புரம் 4 முக்கிய தொகுதிகள். திருக்கோவிலூர்ல யாருக்கு வாய்ப்பு? இந்த முறையும் திமுக என்று வந்திருக்கிறது. வானூர் அதிமுக கோட்டை வானூர். இந்த முறை இழுபறி. ஆஹா, முக்கியமானது. விக்கிரவாண்டியில திமுக. இந்த முறை யாருக்கு? இந்த முறையும் திமுக என்று வந்திருக்கிறது. விழுப்புரம் திமுக. இந்த முறை யாருக்கு? இந்த முறையும் திமுக என்று வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்திருந்தால் 7 தொகுதிகளில் 4 உதயசூரியனுக்கும் 1 இரட்டை இலைக்கும் 2 இழுபறியிலும் வந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலே. விழுப்புரத்தை அடுத்து வெயிலுக்கு பெயர் போன ஒரு மாவட்டம் உங்களுக்கு தெரியும். வெயிலூர் என்று சொல்ல வேண்டிய இடத்துல வேலூராக மாறியது. வேலூர் மாவட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகன் போட்டியிடுறார். இந்த மாதிரி துரைமுருகன் ஜெயிப்பாரா இல்லையா என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கடந்த முறையே இழுபறில் தான் ஜெயிச்சார். அவருக்கு ரொம்ப போட்டி கடுமையாக இருந்தது. இந்த முறை எப்படி இருக்கும்? வேலூர்ல 5 தொகுதிகள் இருக்கு. அணைக்கட்டு, குடியாத்தம், காட்பாடி, கேவி குப்பம், வேலூர். காட்பாடியில தான் துரைமுருகன் போட்டியிடுறார். அணைக்கட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அணைக்கட்டுல திமுக. இந்த முறையும் திமுக. குடியாத்தம் அதிமுக. இந்த முறை யாருக்கு? இந்த முறை திமுகவிடம் அதிமுக கைப்பற்றுகிறது. காட்பாடி துரைமுருகன் கோட்டை. துரைமுருகன் மீண்டும் வெற்றி பெறுகிறார். 13வது முறை என்று நினைக்கிறேன் அவர் காலத்திலே இருக்கிறார். இந்த முறை கேவி குப்பம் அதிமுக. இந்த முறையும் புரட்சி பாரதம் அதிமுக கைப்பற்றுகிறது. ஜெகன் மூர்த்தி என்று நினைக்கிறேன். வேலூர் திமுக அதிமுக என்று வந்திருக்க வேலூர். கண்ணன், வேலூர் மாவட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்ணன்? வேலூர் மாவட்டம்னாலே நமக்கு வர்றது காட்பாடியில துரைமுருகன் வெற்றி பெறுவாரா? அவர் 81 வயதில் அந்த சீட்டை ரொம்ப அடம் பிடித்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அவருக்கான அந்த செல்வாக்கு அனுதாப ஓட்டில் அவர் இந்த முறை அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதுதான் நம்மளோட முடிவுகள் தெரிவிக்கிறது. கடந்த முறை அவர் ஒரு 747 வாக்குகள் தான் அவர் இதே வேட்பாளர் ராமு அவரிடம் தான் வெற்றி பெற்றார். அதற்கு தொடர்ந்து நந்தகுமார் அங்கே ஏற்கனவே அவர் வெற்றி பெற்ற சிட்டிங் எம்எல்ஏ தான் வேலூரை பொறுத்தவரை. அதனால் இந்த முறை அவர் வெற்றி பெறுகிறார். தேமுதிக குடியாத்தத்தில் போட்டியிடுவதால் அங்கு புனிதா புருஷோத்தமன் அதிமுக அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது கூறப்படுகிறது. வேலூரில் கார்த்திகேயனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அங்கு அதிமுக வெற்றி பெறுவதாக இப்போது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு முடிவுகள் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படும். ஏன்னா கடந்த முறை 4 திமுக 1 அதிமுக. இந்த முறை அதிமுக 2 3 அதிமுக என்று வந்திருக்கிறது. 3 அதிமுக வந்திருக்கு.